ப்ராப்பரான மினி விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வெனஸ்டே ஈவினிங் மினி விளாக். போன டைம் டிமார்ட் போயிருந்தபோது தரணிக்கு அந்த பாட்டில் வேணும்னு கேட்டிருந்தா நான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் பிளாஸ்டிக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, கிளாஸுங்கிறதுனால வேணானே இல்லை பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்லி வாங்கியிருக்கிறா. ஒரு சைட் சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி, இன்னொரு சைட் ஸ்ட்ரா வச்ச மாதிரியும் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஒரு 2 டம்ளர் பால் தாராளமாக வந்து பிடிக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் தான். ஸோ நல்லா இருந்துச்சு. இதில் ஒரு 4 கலர் இருந்துச்சு. எங்களுக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருந்துச்சு, அதனால எடுத்திருந்தேன். இப்போ தரணிக்கு அந்த ஏபிசி மால்ட் வந்து நல்லா குடிக்கிறா. ஸோ அதனால் அதுதான் வந்து போட்டு கொடுத்தேன் ஈவினிங். இதை போட்டுட்ருக்கும் போதே அந்த பக்கம் டீயை பொங்க விட்டுட்டு ஒரு டீயை அந்த பொங்கினதை வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா மத்தியானம் வச்சுருந்த புளி சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதுவும் பாலும் தரணிக்காக கொடுத்துட்டு வெந்தயம் நம்ம ஊற வச்சுருந்ததை போட்டிருந்தேன்னு ஒரு டைம் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது வந்து இப்போ நல்லா கீரை வளர்ந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே விட்டால் அது முத்தி போன மாதிரி ஆயிரும். அந்த தண்டெல்லாம் ஒரு மாதிரி நரன்னு ஆயிரும். ஸோ அதனால் அதை வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பிடுங்கிட்டு ஒரு கட்டு பக்கம் வந்துச்சு. ஸோ இதை வேறு மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா கழுவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம். ஸோ தரணிக்காக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலையாகணும்னா வந்து இப்படி தான் வந்து கெஞ்சிட்ருப்பா, இல்லைனா கிச்சன் பக்கமே வரமாட்டா. ஸோ நைட்டுக்கு சப்பாத்தி போட்டோன்னா ஸோ அந்த இடமெல்லாம் டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை தொடச்சி விட்டுட்டு எப்பயுமே பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பிசையும் போது கொஞ்சம் இப்போலாம் சேர்த்தி அடுத்த நாளைக்கும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கிறது. ஸோ அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சப்பாத்தி போட்டுட்டு தக்காளி தொக்கு வச்சுட்டு அந்த கீரையும் க்ளீன் பண்ணி அந்த வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சாப்பிட்டு படுக்க போனால் படுக்கிறதுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு பாதாம் பால் வேணும்னு கேட்டிருந்தா. ஸோ அதனால் நைட்டு அதையும் போட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்க